ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் எஸ்பிஓ. எஸ்பிஓவில் வந்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்குது, பேங்க் டீட்டெயில் எப்படி அப்டேட் பண்ணுறது, ப்ரொஃபைல் ஐடி வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அசிஷன் நீங்கள் வந்து டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் எஸ்பிஓவில் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்மெண்ட் நிறைய வரும். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் அப்டேட் இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரொஃபைல் அப்டேட். இந்த ப்ரொஃபைல் அப்டேட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேவா? என்னென்ன அப்டேட் காட்டும், உங்களுடைய நேமு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே இருக்கணும் என்னன்னா ஓகே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எது எனபிள் இருக்கோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் பைமோட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பைமோட் ஸ்மார்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப்பில் இருக்கிற பைமோட் நம்பர் ஒன்று வச்சுருப்பீங்களா, அந்த ஐடியை வந்து இதில் வந்து ப்ரொஃபைலில் வந்து அப்டேட் பண்ணிடணும். வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து வித்ட்ராவல்னு இருக்க பாருங்கள். இந்த வித்ட்ராவல் டச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நியூ வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட், ஃபஸ்ட்டு தானே நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கக்கூடாது. வேலட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வியூ த பேங்க் டீட்டெயில்ஸு, அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸு, வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி. இதில் என்னென்னா நம்ம அப்டேட்டு பேங்க் டீட்டெயில் ஆல்ரெடி வியூ பேங்க் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க. இல்லை வேறு நம்பரு பேங்க் டீட்டெயில் எதனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, மறுபடியும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச்சு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? யாருக்கு எனபிள் இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். நியூ மெம்பர்ஸ் கொண்டு தான் இது வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நியூ மெம்பர்ஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வேலட் ட்ரான்ஸ்ஃபருக்கு, அந்த வேலட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து டச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் பேலன்ஸ் வந்து 0ல் இருக்குது. 0 இப்போ நம்ம என்ன கரண்ட் பேலன்ஸ் 0 இருக்குது. ஒன் டைம் எலிஜிபிள் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் 500. ஒரு வாட்டி தான் நீங்கள் ஒன் டைம் தான் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இங்கே வந்து சூஸ் த வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டாஸ்க் வேலெட்டு இன்ட்ரோ போனஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டாஸ்க் வேலெட்டை டச் பண்ணுறோம். டாஸ்க் வேலெட்டில் நம்மள வந்து டாஸ்க் வேலெட் எவ்வளோ இருக்குன்னா 23,215. இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டைப்பிங் கொடுத்தீங்கன்னா இங்கே டைப்பிங் எடிட் ஆகும். இங்கே எடிட் கொடுத்துட்டு சப்மிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து அஃபிலியேட் வேலெட்டில் மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னா இதில் வந்து டாஸ்க் வேலெட் பார்த்துருமா, இதில் வந்து இன்ட்ரோ போனஸ் இருக்குது. இந்த இன்ட்ரோ போனஸை டச் பண்ணோம்னா 12220 இருக்கா, இங்கே வந்து நீங்கள் என்டர் அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்து சப்மிட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற இன்ட்ரோ போனஸும் டாஸ்க் வேலெட்டும் வேறு என்னென்ன வச்சுருக்கீங்க வேலெட்டில் வச்சுருக்கீங்க எல்லாமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன் டைம் வந்து தான் பண்ணணும். அதுவும் எலிஜிபிலிட்டிஸ் 500 இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பண்ண முடியும். 500 கீழே பிலோ இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் பண்ண முடியாது. பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டேரெக்டாக டேஷ்போர்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகும், க்ரீன் கலரில் ஷோ ஆகும். இப்போ நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கல. ஜஸ்ட்டு வந்து டெமோ தான் காட்டுறோம். இதில் வந்து டாஸ்க் ஏர்னிங் இதில் வந்து நம்ம அமௌண்ட்டு கொடுக்கல. இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம்னா இங்கே அஃபிலியேட் வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, அஃபிலியேட் பேலன்ஸில் வந்து 0 இருக்குது. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் வந்து இருக்குதான் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்து வித்ட்ராவல் இருக்கும். வித்ட்ராவல் நியூ வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டு இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். ஓகேவா? இப்போ இது என்னென்னா நம்மளுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு காட்டுது. ஏன்னா நியூ மெம்பர்ஸுக்கு தான் வந்து நான் எலிஜிபிள் கொடுப்பேன். அந்தமாரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூ மெம்பர் யார் இருக்காங்களோ உங்களுக்கு எனபிள் ஆகிடும். நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து கிளியராக தெரிஞ்சுக்குங்க. ஒன்றுமே அர்ஜென்ட் இல்லை, பொறுமையாக பார்த்து கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் எதனா தப்பு பண்ணிட்டீங்களா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.